திருமணி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். இதற்கான பரிசினை கௌரவிக்க NR சுப்பிரமணியன் அவர்களையும் MR குமரேசன் அவர்களையும் UR வெங்கடேசன் அவர்களையும் SP செல்வகணேசன் அவர்களையும் SP சிலம்பரசன் அவர்களையும் திருமணி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். நடுவர் ராஜாராம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. வருடம் எங்களுக்கு நடுவர் பணியை சிறப்பாக ஆட்டி கொடுக்கும் ராஜாராம் அவர்களுக்கு நன்றி. ஆண்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கும் குமரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. TS மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பெண்களே என்ற தலைப்பில் திரு T வினோத் அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி A மகேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பட்டிமன்ற தலைப்பு பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருப்பது ஆண்களா பெண்களா? சிறப்பான பட்டிமன்றம். அனைவரும் உட்கார்ந்து கண்டுக்கிறீங்க. ஹலோ பட்டிமன்றம் இனிதே துவங்க இருக்கிறது. ஒளிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களும் நண்பர்களும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். சிறந்த பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், நம்மளுக்கெல்லாம் முன்னோடி அருமையத்தான் ராஜாராம். சிரிப்பாக பேசக்கூடியவர், சிந்தனையுடன் பேசக்கூடியவர், ஆன்மீகம் கலந்து பேசக்கூடியவர் அருமையத்தான் நடுவர் ராஜாராம் தலைமையிலான பட்டிமன்றம் இதோ ஆரம்பம். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து வந்து நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அங்காள பரமேஸ்வரி கிடைக்கங்களே. தன்னலம் அற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாய்மை நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவள் மாந்தருள் தெய்வம், அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். மண்ணுயிர் காப்பவள் மாந்தருள் தெய்வம், அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்ற தாய் தந்தையரையும் பாதம் தொட்டு வணங்கி இந்த 11ஆம் ஆண்டு தொடக்க விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நகரத்தார் இளைஞர் பேரவை நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே குழுக்கள் பரிசுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும், உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு நடக்குதுன்னா தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணம் நாங்களோ பேச்சாளர்களோ இல்லை, இந்த குழுக்கள் பரிசு தான் காரணம். அது மட்டும் இல்லை, அடுத்த பட்டிமன்றம் நடக்க வேண்டாம்.
இந்த குழுக்கள் பிரிவு அறிவித்த அது யோசிச்சு அறிவித்த நகரத்தார் இளைஞர் தலைவர் செயலாளருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றியை சொல்லிக்கிறேன். அல்லாடி இந்த பட்டிமன்றம் நடக்காது, நாங்க பேசவும் முடியாது, நீங்க இருக்கவும் மாட்டீங்க. ஏன்னா படி அவ்வளவு ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த படியிலே இருக்கீங்கன்னா எங்களுக்காக குழுக்கள் போறதுக்காக அடியெல்லாம் சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு, அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஒரு விவசாயி இருந்தாரு, ஏழை விவசாயி. அவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப முடியாதவர், முடியாத தாய் தகப்பன் 2 பேர் இருந்தாங்க. ரொம்ப முடியாத தாய் தகப்பன் இருந்தாங்க. வயலுக்கு போவாரு, கரெக்டா அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இது பார்த்துட்டு அந்த தாய் தகப்பன் கரெக்டா என்னென்ன வேணும் கரெக்டா குளிப்பாட்டி விட்டுருவாரு, சாப்பாடு என்னவோ அதை கரெக்டா கொடுத்து விட்டுருவாரு. அது மாதிரி ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மேலே இருந்து இரவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதை ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கரெக்டா இந்த வேலைகள் இந்த கடமைகளை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கீழே இறக்கி வந்தாரு அந்த வீட்டுக்கு. மகாவிஷ்ணு வீட்டுக்கு வந்து வரும்போது அந்த விவசாயி என்ன பண்ணிருக்காருன்னா, அப்பா அம்மாவுக்கு காலு அமைக்கி விட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, ஐயா நான் தான் கடவுள் வந்திருக்கேன், இங்க வாடா அப்படின்னு அழைச்சிருக்காரு அந்த விவசாயியை பார்த்து. அப்ப அவரு வரல. ஐயா கடவுள் நீ வர்றதுக்காக நான் இந்த பணிவுடைய உங்களுக்கு செய்யல, என்னுடைய கடமை, அதனால உங்களுக்கு காலை நான் அமைக்கிட்டு இருக்கேன், வேணும்னா இவங்க எப்ப தூங்குறாங்களோ அப்போ வந்து நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வெயிட் பண்றேன் சார். கடவுளும் அந்த வீட்டிலே நிக்கிறாரு. ரொம்ப நேரம் அமைக்கிட்டு இருக்காரு, வரல. கடவுள் சொல்றாரு, நான் கடவுள்ரா, நான் வந்திருக்கேன்டா, உன்னை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி என்ன வெயிட் பண்ண சொல்றேன், நிக்க சொல்லு, சரி உட்காரு அப்படின்ட்டா உட்காந்துட்டாரு. அப்பவும் வரல. சரி ஒரு செங்கல் பக்கத்துல கிடந்திருக்கு, அதை தூக்கி போட்டு இதுல படு அப்படின்ட்டேன். சரி கடவுள் அந்த வீட்டிலே படுத்துட்டாரு. அப்படியே காலை அமைக்க விட்டு அப்புறம் அம்மா அப்பா தூங்கி இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னா, நீ எந்த பொருளுக்கும் போக வேண்டியதில்லை, கரெக்டான படிவடைய உங்க அப்பா அம்மாவுக்கு செய்தால் கடவுளே உன்னை தேடி வருவார். அதனால இந்த பெற்றோர்கள் அப்படின்னு சொன்ன இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த நகரத்தார் இளைஞர் பேரவையினோட நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து ஆண்களை என்ற தலைப்பு பேசுவதற்காக தம்பி மணிவண்ணன் வந்திருக்காரு. அவர் எப்படின்னா அவங்க வீட்டில் அவரு ஒரு ஆள், அவர் தம்பி 2 பேர் தான், அண்ணன் 2 பேர் தான். அவர்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லை, அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. அதனால அவர் தைரியமா பேசுறதுக்கான ஆண்களே நாங்க ஆம்பளை பிள்ளைதான், அம்மாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்பாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால ஆண்களே அப்படின்னு பேசுறதுக்காக மணிவண்ணன் வந்திருக்கா. அவங்களுக்கு கைத்தட்ட கொடுத்துருக்க. அவருக்கு உறுதுணையா பேசுறதுக்காக மாப்பிள்ளை குமரேசன் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அக்கா இருக்கு, ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்காரு. ஒரு எதுக்காக வந்திருக்கா, பெண்களே ஆண்களே அப்படி பேச வந்திருக்காரு. நாங்க தான் எங்க அம்மா அப்பாவுக்கு கரெக்டா அந்த பணியுடைய பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க அக்கா கட்டி கொடுத்தாச்சு, அது எப்பயாவது வரும், வந்தா என்ன ஒண்ணும் 2 பவுன் கொடு 4 பவுன் கொடுத்து வாங்கிட்டு போயிடும். அது நாங்களே அந்த எங்க பெற்றோர்களுக்கு சரியான ஒழுங்குமுறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கரெக்டா அது பார்க்க வர வேண்டியது 2 பவுன் கொடு 4 பவுன் கொடு, அந்த நகையை மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுது. அதனால ஆண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக மாப்பிள்ளை குமரேசன் வந்திருக்காரு. அவருக்கு அது பெண்களை இல்லை இல்லை பெண்களே அப்படின்னு பேசுறதுக்காக மகேஸ்வரி இவங்க வந்து கட்டி கொடுத்தா திருச்சிட்டம்பலத்தை கட்டி கொடுத்தாலும் டெய்லி நான் தான் வந்து எங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயே டெய்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் தம்பியா யாரும் பார்க்கல, அதனால பெண்கள் தான் நாங்க பார்த்துக்கிட்டு எங்க அப்பா அம்மா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பேச மகேஸ்வரி வந்திருக்காங்க. அவங்களை வருகை அவங்களுக்கு கைத்தட்டி கொடுத்துருங்க. அவருக்கு உறுதுணையா பேசுறதுக்காக அவர் பாடுறது பெரும்பாடு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆணு, அவர் பேச எடுத்து தலைப்பு பெண்ணு. ஏன்னா அவர் நாளைக்கு வெளிநாடு போறாரு, இங்க பார்க்க வேண்டிய எல்லாம் ஓய்வுதான் பார்க்கணும். அவர் பாடு ஆண் சொல்லி பேசி போனாரு, நீடே பார்த்து உட்கார வச்சு போடுவார் முன்னாடி. அதனால பெண்களே பெற்றோர்களுக்கு உறுதுணையாக
பேசுறான்னு பேச வந்திருக்காங்க. அதனால 4 பேர் சிறந்த பேச்சாளர்கள், 4 பேர் சிறந்த பேச்சாளர்கள். அதனால 4 பேர் சிறப்பா பேசுவாங்க. அந்த சிறப்பா பேசணும்னா நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி வரைக்கும் இருந்து இந்த பேச்சையும் கேட்டுட்டு குழுக்கள் பரிசையை வாங்கி கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ஆண்களே என்று பேசுவதற்காக மாப்பிள்ளை குமரேசன் அவர்களே அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கலாமா? பாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகரை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வல்லநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவை நண்பர்களுக்கு முதற்கல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். மாமா நடுவர் அவர்களே, பட்டிமன்ற தலைப்பு நான் சும்மா சொல்லுங்க பாப்போம். முன்னாடி பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருப்பது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளை? பட்டிமன்ற தலைப்புல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கறா? ஆண் பிள்ளை தானே. ஃபர்ஸ்ட் ஆம்பளை பிள்ளை தான். அடுத்த சாய்ஸ் தான் பொம்பளை பிள்ளை. இதுக்கு தான் கேட்டீங்களா? சரி, எனக்கு தலைப்பு தெரியாதோ என்ன சஜஸ்ட் இல்ல அப்படி தெரியாம இருக்குமா? ஐயா, இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயிலா போய் சாமி கும்பிட்டு குழந்தை பிறந்துச்சுங்களேன், அது பொம்பளை பிள்ளை. அந்த கோயில்ல இருக்க சாமியே வந்து பிறந்தா அதுதாங்க ஆம்பளை பிள்ளை. என்னப்பா கை தட்டுங்கப்பா. கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்துக்கிட்டு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு ஜீவன் தான் அந்த ஆம்பளை பிள்ளை. ஐயா, இப்ப வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் விடிய கடலை பிடிச்சி தான் வாங்கிட்டு போயிடும். ஆனா ஆம்பளை பிள்ளை அப்படி எவ்வளவு நேரமும் பேச மாட்டேன். அப்பா கிட்ட வந்து பேசவே மாட்டேன், அம்மா கிட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவேன். அந்த 2 நிமிஷம் பேசும்போது கூட குடும்பத்தை சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தன்னையே வருத்திக்கிட்டு உழைக்கிறவங்க ஆம்பளை பிள்ளை. இப்போ உதாரணமா ஒன்று சொல்றேன். இந்த வல்லநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவை ஆரம்பிச்சு இன்னைக்கு 11 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேல இங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கத்துறதுக்கு ஆளுகள் ஸ்ட்ரென்த் பத்தல. காரணம் என்ன? பெற்றோர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த வல்லநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவை உள்ள அத்தனை ஆம்பளை பிள்ளைகளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கூட கலந்துக்க முடியாம வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்னையா ஒரு உதாரணம் வேணும்? பெற்றோர்களுக்கு பெரிதும் உறுதுணைப்பது ஆண்கள் பிள்ளை மட்டும்தான். ஐயா, பொம்பளை பிள்ளை என்ன ஒன்று தெரியுமா? லிப்ஸ்டிக் போடும், ஐப்ரோ பென்சில் போடும். என்ன இப்ப இல்லாட்டி வாசல் வச்சு கோலம் போடும் உங்களுக்கு. இல்லாட்டி இன்னைக்கு உள்ள பிள்ளைகள தண்ணி அடிச்சு இன்ஸ்டால ரீல்ஸ் போடும். ஆனா ஆம்பளை பிள்ளைல கடைசி காலம் வரைக்கும் சோறு போடுவாங்க பெட்ரோலுக்கு. எங்க ஏற்கனவே பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். நம்ம தந்தை பெரியார் வந்து அலகாபாத்துங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்து ஓரமா ஒருத்தர் தேவசம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு போட்டோ வச்சு ஒருத்தர் பக்கத்துல ஒரு ஐயர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து போய் கேட்கிறாரு அவர்கிட்ட, என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி. இல்ல இவங்க செத்து போயிட்டாங்க, இவங்களுக்கு வருஷம் திதி கொடுக்குறது இவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ தண்ணி விட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அதுதான் திதி கொடுக்குறது அப்படின்னு இருக்காரு. சரி, நீ இங்க ஊத்துற போட்டோவில் ஊத்துற தண்ணி எப்படி அவங்களுக்கு போகும் அப்படின்னு, நாங்க மந்திரம் மூலமா அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பக்கத்துல ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னா அதுல இறங்கி தண்ணியை வாரி ஒரு இறைச்சிருக்கிறாரு. பெருசு எதுக்கே அந்த தண்ணியை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த ஆள் கேட்டிருக்கிறாரு. அது ஈரோட்ல மஞ்சள் போட்டிருக்கேன், இங்க தண்ணி இல்லாம வறண்டு போச்சு, அதனால இங்க தண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரா. லூசாயே நீ, அப்ப நீ மட்டும் தெளிவா? அது எப்படி ஒரு உண்மை இல்லையோ அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வந்து புருஷ வீட்டுல இருந்து பெட்ரோலுக்கு தாங்காது, ஆம்பளை பிள்ளைங்க தான் தாங்கணும். இப்ப அது பாருங்க, சிம்பிளா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. யானைக்கு தந்த அழகு, மயிலுக்கு தோகை அழகு, மானுக்கு கொம்பு அழகு. அது மாதிரி ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அழகு. இப்ப இங்க இத்தனை பேர் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. தனக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த நேரத்தில் இல்லைன்னு ஃபீல் பண்ற அம்மா அப்பா அதிகமா இருப்பாங்களா, இல்ல பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ஃபீல் பண்ற அம்மா அப்பா அதிகமா இருப்பாங்களா? நீங்களே கிடைச்சிருவாங்கல்ல, ஆம்பளை பிள்ளை தானே. இப்ப இந்த பாருங்க, இதுலயே பாதி தலைப்பு வந்துருச்சு. இதுக்கு மேல வேணும். இப்ப பாருங்க, கண்டிக்காத பிள்ளை கெடும், கடன் பட்டால் வாழ்க்கை கெடும், பிரிவால் இன்பம் கெடும், அதிக பணத்தால் குடும்பம் கெடும். அது மாதிரி இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளால குடும்பம் கெடும். என்ன பார்த்தீங்களா? இது சும்மாவே ஆடுங்க. இதுக்கு சங்கிலியை கட்டி விட்டுட்டு ஒரு சலங்கையை வேற கட்டி விட்டுட்டு இப்ப சொத்து இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நடுவர்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை.
நீங்க 2 அக்கா பிறந்தவர். நம்ம தாத்தா என்ன பண்ண போறாருங்கிற உங்க மரண பீதி உங்க கண்ணில் எனக்கு அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயே ஹெவியா இருக்கதான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்காம நம்ம பேசுவோம். உங்களுக்கு ஒண்ணுதான் மாப்பிள்ளை, எனக்கு 2. ரொம்ப மழை பெய்யுது, மழை பெய்யுற பனி ஊத்துற மாதிரி இருக்குது. இப்போ ஒரே ஒரு கதையை முடிச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு மான் நல்லா புல்லை தின்னுட்டு காட்டில் நடந்து போயிட்டு இருக்குது. எழுத்தாப்புல ஒரு புலி ஒன்று உட்காந்துருக்கு. என்ன புலி உட்காந்துருக்கேன்னு மான் ஒதுங்கி போவாங்க. அதுக்கிட்ட வயிறு நிறைய தின்னுபிட்டு அதுக்கிட்ட கொழுப்பு, அதுக்கிட்ட போய் பேச்சு கொடுக்குது. ஏய் புலி சாப்பிட்டியா அப்படின்னு. நான் சாப்பிடல, நீ போனுச்சான். சரி நீ புல்லு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுச்சான். நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லை சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன் அப்படின்னுச்சான். என்ன திமுரு இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சாப்பிட்ட புல்லோட கலர் சொல்லு பார்ப்போம்னா நம்ம மாடு வந்து புலிகிட்ட சொல்லுது. டேய் நான் புளி சாப்பிடுறது, புல்லு சாப்பிடாடி எனக்கு புல்லோட கலர் தெரியாதா, வெறுப்பேத்தாம போடா அப்படின்ச்சான். நீ சொல்லி நான் போய்க்கிறேன் அப்படின்ச்சான். சரி பச்சை கலர்ரா போடா. நான் பிறந்ததுல சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதாடா, ப்ளூ கலர்ரா அப்படின்னுச்சான். டே நான் வெளியில இருக்கிறேன், இப்போ சாம போயிருந்துச்சான். நீ ஒத்துக்கடா போறேன் அப்படின்ச்சான். டே நான் ஏன்டா ஒத்துக்கணும், தப்பா சொல்றது நீ தானா அப்படின்னுச்சான். இதுக்கு 2 பேருக்கு சரியான வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு காட்டில் இருக்க ராஜா கிட்ட இதுக்கு போதுக்க, நீதி கேட்க போதுக்க. அங்கே ராஜா உட்காந்துருக்கிறாரு நம்ம மாமா மாதிரி. என்னங்கடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது. நான் வந்து பிறந்ததுலேருந்து புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், புல்லு வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஆனால் பச்சை கலர் இருக்குன்னு சொல்கிறான் புலி அப்படிங்குது. நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டான். சரி நீ எத்தனை வருஷமா புல்லு சாப்பிட்ற? நான் பிறந்ததுலேருந்து புல்லு தான் சாப்பிட்றேன். கன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட் ஷோர். அப்போ ப்ளூ கலர் தான் போடா அப்படின்னுச்சான். என்னோட கான்வர்சேஷன் பண்ண இந்த புலிக்கு ஏதாவது ஒரு தண்டனை ஒன்று கொடுங்க, நான் அப்போ தான் போவேன் அப்படின்னுச்சான். சரி டே புலி, இன்னையிலேருந்து நீ 5 மாசத்துக்கு பேசக்கூடாதுடா அப்படின்னுச்சான். இந்த மானுக்கு ஒரே சந்தோஷம், அப்படி துள்ளி குதிச்சு ஓடுது. புலி பார்த்தீங்கன்னா சோகமாக அப்படியே திரும்புது. என்ன ராஜா நீ இப்படி ஒரு திரும்ப சொல்லிவிட்ட? டேய் நீ வந்து எப்பேற்பட்ட ஒரு விலங்கு, கணக்கில் ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்தானா கணக்கில் புலிடா அப்படிம்பாங்க. நீ அந்த மாதிரி ஒரு அனிமல்ரா. நீ எதுக்கு இந்த சின்ன விஷயத்தெல்லாம் போய் பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி நாங்கள் பேச வந்துட்டோம். அதனால் நடுவர் அவர்களே, நீங்கள் வந்து அந்த சிங்கம் மாதிரி தீர்ப்பு சொல்லிடாம எங்கள் அணிக்கே தீர்ப்பு சொல்லும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினாரு. பொம்பளை பிள்ளைலாம் என்ன பண்ணோம், லிப்ஸ்டிக் போடும், மேக்கப் போடும், மேக்கப் போட்டு அதை மேக்கப் போடுறதுக்கு அது 5000 செலவு பண்ணும். அது கழுவுறதுக்கு 5 நிமிஷம் கழுவுறதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு போய் இதில் உட்காந்து மனவரையில் உட்காந்துருக்க பெண்ணு, அதுக்கு 25000 செலவு பண்ணுவாங்க. ஃபுல்லா இது பண்ணிக்கிட்டு மேக்கப் எவ்வளவு போட முடியல போட்டு விடிய காலையில அடுத்த நாள் காலையில மூஞ்சை கழிட்டு பார்த்தா இந்த பொண்ணு தான் நம்ம கல்யாணம் பண்ணோமா அப்படிங்கிற நினைப்பு மாப்பிள்ளைக்கு வந்துடும். அதனால அவ்வளவு தூரம் மேக்கப் போட்டு ரொம்ப இது பண்றாங்க. ஆம்பளை தான் இப்போ தாய்க்கு சோறு போடுறாங்க, தாய் தாவை போட்டு சோறு போடுறது ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி அருமையாக பேசி முடிச்சாரு மாப்பிள்ளை. இதுக்கு பதில் பேசுறதுக்காக தம்பி வினோத் அவர்களை அழைக்கின்றேன். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் வரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தில் நெருப்பை வைத்து சாதத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலனே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நாளிலம் உள்ள நாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. நாம் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வளநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவையால் நடத்தப்படும் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற இருக்கின்ற பட்டிமன்றத்தில் கேட்க வந்திருக்கும் பட்டிமன்ற கல ரசிகர் பட்டிமன்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பெற்றோருக்கு உறுதுணையாக இருப்பது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா, இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். தம்பி நல்லா பேசினார், ஆனால் என்ன பேசினார்னு அவருக்கே தெரியல, உட்காந்துருக்க உங்களுக்கும் புரியல.
நடுவர் அவர்களே, இறந்த பின் படையல் போடும் ஆண் பிள்ளைகளை விட பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போது சோறு போடும் பெண் பிள்ளைகளே மேல் என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உங்கள் அம்மா கிட்ட பேசி நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? பேசிட்டு வந்து சாப்பிடுறோம். நீ பொங்கல், அதனால நீங்கள் இப்போ பேசிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, நீங்கள் ஆலங்குடிக்கோ குஜராத்துக்கோ போகும்போது நீங்கள் எத்தனை நாள் ஆகும் பேசுறதுக்கு? அது போகணும், நான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அது எடுக்கவே எடுக்காது. நீங்கள் அடித்தாலும் சரி, இல்லை அவங்க அடித்தாலும் சரி, உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேச முடியாது. ஆமா, அதுவே உங்கள் மனைவி கிட்ட கேளுங்க, யார் அதிகமாக பேசுகிறான்னு. உங்கள் அம்மா கிட்ட எப்போ பேசுனீங்கன்னு நீங்கள் எப்போ கேட்க முடியும்? எப்படி கேட்பீங்க? நம்ம சொல்லித்தானே கேட்க முடியும், நம்ம சொல்லவே மாட்டோமே. சொன்னா அப்படி சாப்பாடு. நடுவர்களே, நான் எப்படி தெரியுமா கேட்டுக்கிட்டு இருக்கேன்? என்ன இவ்வளோ நேரமாச்சு உங்கள் அம்மா கிட்ட இன்னும் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறா தெரியுமா? ஃபோன் சார்ஜரில் போட்டிருக்கேன், இன்னும் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, சார்ஜ் முடிஞ்சு போச்சு. சார்ஜ் முடிகிற வரைக்கும் பேசுகிறது அவங்க அம்மா கிட்டேயா அப்பா கிட்டேயும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது நாங்கள் நம்மளா இல்லை பெண் பிள்ளை? யார்கிட்ட பேசுறாங்க? அம்மாட்ட பேசுறாங்க, அம்மாகிட்டையும் அப்பா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல பார்த்தா இப்படி நேரடியாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இது பேச முடியும், சார்ஜ் முடியுதா? சார்ஜ் முடிகிற வரைக்கும் பேசுறது அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தான். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, இன்னொன்று உங்கள்கிட்ட பேசுனா, நடுவரவில் ஒரு ஆண்மகன் எப்போது ஒரு ஆண்மகன் ஆகிறான்? திருமணத்திற்கு முன்பா இல்லை திருமணத்திற்கு பின்பா? திருமணத்திற்கு பின்பு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நடுவரவர்களே, ஆண்மல்லிகள் திருமணத்திற்கு முன்பா பின்பான்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்கள் என்னென்னு கரெக்டாகவே பதில் சொல்லுங்கள். திருமணத்திற்கு முன்புனா ஏன் இந்த சந்தேகம்னா, இந்த 2 பசங்க பேச வந்திருக்காங்கல்ல, 2 பேருக்குமே திருமணம் ஆகலை. அதனால தான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ட்டு பேச வந்துருக்காங்க. பொண்ணு இருந்தா ஒன்று பாரு, அது ரெடியா இருக்காங்க. பொண்ணு பேசி வச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால ஆயாப்பனுக்கு தாங்க வந்திருக்காங்க இப்போ 2 பேரும். அப்படியா கிடைச்சா சரி. ஆமாம், அப்படியே திருமணம் ஆகட்டும், என்ன அவங்க உறுதுணையாக இருக்காங்கன்னு பார்த்துருவோங்க, அதையும் பார்த்துருவோம். நடுவர்களே, பெண் பிள்ளையாக பிறக்க மாதவம் செய்திட வேண்டுமான்னு பாரதியார் சொல்லியிருக்கார். பாரதியார் சொல்லியிருக்கார். நடுவர் அவர்களே, நான் திருமணத்திற்கு முன்பு வீட்டில் எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஆனால் இப்போ செய்யாத வேலையில் நண்பர்கள். நடுவர் அவர்களே, இப்போ உள்ள காலகட்டத்தில் பொண்டாட்டிக்கு உறுதுணையாக இருக்கிறதே பெரிய டைம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போட்டு பெற்றோருக்கு உறுதுணையாக இருப்பாங்க? நடுவர்களே, உண்மையிலே ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனே ஒரு ஆண் மகனுக்கு பொறுப்பே வருது. உண்மையா இல்லையா? நடுவர்களே, திருமணம் செய்து வைக்கும்போது பொம்பளை பிள்ளையை திருமணம் செய்வது மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஒரு பெண் பிள்ளையை பெற்றோருக்கு தெரியும், ஒரு பெற்றோருக்கு தெரியும். வளர்த்து கட்டி கொடுக்கும்போது அவங்க மனசு எவ்வளோ நிம்மதி அடையுது அப்படிங்கிறத ஒரு பெண் பிள்ளையை பெற்று கட்டி கொடுக்கும்போது அவங்க உணர்வாங்க. இது உண்மையா இல்லையா நகரோட? அதுவே ஆம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணும்போது அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? ஆஹா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, முன்னாடியே நம்ம சொன்னதை கேட்க மாட்டேன், இனிமேல் நம்ம சொன்னதை கேட்க போகிறேன், நம்மளை அடுத்துக்குள்ளே கொள்ள போகிறேன், சிங்கப்பூர் போனேன், குஜராத் 100-200 தருவேன், 100-200 தருவேன், கிடைக்காம போகுது. இன்னமே அவன்கிட்ட சாமானியம் இல்லை. காலையில் போவேன், எப்போ திரும்பி வரும்போது நல்ல வாயா வருவானா இல்லை நார வாயா வருவானான்னு அவனுக்கு தான் தெரியும். ஐயா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண் தேடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கு. உண்மையா இல்லை? ரொம்ப கஷ்டம்.
உண்மையிலேயே ஆண் பிள்ளையை பெற்றோர்கள் மனசில் வயிற்றில் வந்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இவர்களுக்கு எப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு இப்போ உள்ள பெற்றோர்கள் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. ஐயா, ஏழை வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. ஒரு ஏழை வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அவங்கள வந்து பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுவே ஒரு ஏழை வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா வைங்களேன், அவங்களுடைய பெற்றோருடைய பாடு திண்டாட்டம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? 100% உண்மை. அப்புறம் பெண் பிள்ளையை பெற்றவங்க ஏன் வருத்தப்படணும்? கட்டி கொடுக்கலாம். நம்ம ஏழையாக பிறந்தாலும் என் மகன் பணக்கார வீட்டில் வாழ்கிறாயா, மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். அவங்களுக்கு எவ்வளோ பரிமாணம் வச்சாலும் சரி, நகை நட்டு பட்டி போட்டாலும் சரி, மகிழ்ச்சியாக இருக்காங்க பெற்றோர். பெண் பிள்ளையை பெற்றோர்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சேன்னு யாரும் கவலையே வர்றதில்லை. ஆம்பளை பிள்ளை புத்தகம் கவலைப்பட்டு உண்மையிலே இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்குது. நடுவர் அவர்களை திருமணம் வந்து பண்ணி வச்சிடுறாங்க. 6 மாதத்தில் மருமையன் கூட பேசுறதில்லை. உண்மையா இல்லை? நடக்குதா இல்லை? மருமையன் கூட பேசுறதில்லை. அது யார் காரணம்? மகன். வேற யாரு? அதுக்கு காரணமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்க வறுமை. நம்ம இது மாதிரி சண்டை போட்டுட்டா நமக்கு செய்ய வேண்டிய செய்முறையை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நட்பு ஆசையில் அவங்க வந்து புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டோ புருஷன்கிட்ட சண்டை போட்டுருவாங்க. அதுவே தாய் தப்பன்ட்ட டெய்லி போனடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையா இல்லை? நடுவர்களே, பெற்றோருக்கு உறுதுணையாக இருப்பது ஆண் பிள்ளைகள் என்று சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் பெண் பிள்ளைகளே என்று சொல்லி தப்பிச்சுக்குங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு தான் மன கஷ்டப்பாகி போயிடும். மன கஷ்டம், சாப்பாடு கஷ்டம், எல்லா கஷ்டம். பெற்றோர்கள் ஆண் பிள்ளையை பெற்று மன உளைச்சல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளையை பெற்றாச்சு, மனசு ரொம்ப வலிக்குதுறான். நம்ம என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா டிவியை திறப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? கயல், மருமகள், சிங்கப்பெண்ணி, ரங்கினி, சுந்தரி, நந்தினி, அன்னலட்சுமி என்ற பெயர் பெண் பிள்ளைகள் கொண்ட நாடகத்தை பார்த்து நம்ம பெற்றோர்களை வந்து மன அமைதி, அதாவது மன வேதனையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. பரவாயில்ல, இவ்வளவு நாடகம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளோதான் நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுன்னு சொன்னால் தானே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அவளை பெற்றோர்களுக்கு பெண் நாடகத்தை பார்த்து கூட உறுதுணையாக இருக்காங்க. அவங்களுடைய கடைசி காலங்களில் அவங்க கழிக்கும்போது நம்ம வந்து சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ எங்கேயாவது கிடப்போம். அவங்களுக்கு பெற்றோர்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கிறது பெண் பிள்ளைகள் மட்டும்தான். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கிடப்போம். ஆனால் வந்து பெற்றோர்கள், நம்ம ஆம்பளை பிள்ளைங்க நான் குறை சொல்லலை, அவங்கள வந்து உதவி பண்ணுறாங்க. எப்படி? நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சகோதரியை வந்து கட்டி கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயும் உதவி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது உறுதுணையாக இருக்கிறதுன்னு அது பேர் கிடையாது, அதுக்கு பேர் கடமை. நம்ம பண்ணுறது, ஆம்பளை பிள்ளை பண்ணுறது எல்லாமே கடமையில் தான் சேரும். உறுதுணையாக இருக்கிறது வந்து பெண் பிள்ளைகள் தான். இதில் வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதிங்கிற நதிகள் கூட பெண்கள் பேரை வச்சுருக்காங்க. ஏன் பெண்கள் பேரை வச்சுருக்கிறோம்னா, நம்ம உறுதுணையாக இருக்கும், நம்ம கூடவே எப்பவும் இருக்கும். இறந்தாலும் இறப்பிலேருந்து பிறப்பு வரை, அதாவது பிறப்பிலேருந்து இறப்பு வரை நமக்கு வந்து எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறது வந்து பெண் பிள்ளைகளே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண் பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னு மிகச்சிறப்பாக பேசினார். அந்த பெண் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாவே அவங்க நம்ம சாப்பாடு போடுறாங்க, நம்மளை பார்க்குறாங்க, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அதை கட்டி கொடுத்துட்டாவே நாங்கள் மனசு திருப்தி அடைஞ்சிடுவோம். நல்ல இடத்துல கட்டி நம்ம பெண்ணு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றால், கணவனோட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றால், அந்த ஒரு திருப்தியே எங்களுக்கு போதும். அதே நாங்கள் மன நிறைவோடு இருக்கிறோம் அப்படின்னு பெற்றோர் சொல்கிறாங்க. அப்படின்னு மிக அருமையான வார்த்தை வச்சிருக்காரு வினோத். அதற்கு பதில் சொல்றதுக்காக தம்பி மணிவண்ணன் அவர்களே அழைக்கின்றேன்.
வினோதனை ரொம்ப அருமையாக பேசினாரு. நான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் வந்து காலில் பேசுவாங்களாம் பொம்பளைங்களாம். நாங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஃபோனில் பேசுகிறதெல்லாம் பழக்கம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் நேரடியாக பேசுவோம். நடுவர் அவர்களே, கஷ்டத்துலேயும் சரி, ஒரு கடன்லையும் சரி, ஒரு உதவிலையுமே சரி, நாங்கள் நேரடியாக பேசுவோம், நேரடியாக போய் பார்த்துவோம், நேரடியாக பண்ணுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலி அறிவறிந்த பெரியவர்களுக்கும் அன்பு நிறைந்த தாய்மானவர்களுக்கும் மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் டூட்கே கிட்ஸ் நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள் மற்றும் என் இனிய வணக்கம். உயிரென்று உன்னை நானும் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்ற ஒரு நாள் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன். போட்டு போக ஜெயிப்போமே நாம இந்த பூமி மேலே. சிவனும் சத்தியம் சேர்ந்தா ஒதுங்கி நின்னா எல்லாம் தூசுடா. பெண்கள் எல்லாம் கம்பல் போடுவாங்க, கழுத்தில் தோடு போடுவாங்க, காதில் தோடு போடுவாங்க, கழுத்தில் நெக்லஸ் போடுவாங்க. ஆனால் எங்கள் ஆம்பளை பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுவாங்க. அதுவும் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்களாம் ஆலையும் போடுவாங்க, அரை பாட்டில் பீரையும் போடுவாங்க. நடுவர் அவர்களே, பீரையும் போடுவாங்க, அதுக்கு மேலே விஸ்கியும் போடுவாங்க. ஒன்றே போட கடவுள் மாதிரியே போட மட்டார். நடுவர் அவர்களே, எங்கள் இளைஞர்கள்லாம் 1960ஆம் ஆண்டுலேருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் அனாதை நாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு கைத்தில் தொங்கிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறாங்க பாருங்க. அவங்க தான் எங்கள் இளைஞர் எல்லாருமே சிங்கக்குட்டி. நடுவர் அவர்களே, அழகான ஒரு இளைஞன் சொல்கிறான், அவள் என்னை பார்த்து சிரித்தாள், அவள் கன்னத்தில் குழி விழுந்தது. நான் அவளை பார்த்து சிரித்தேன், என் வீட்டில் குலைய விழுந்தது. அப்படி சிரிச்சிருக்கேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி 20 வயசுல இருக்கவங்களுக்கு, எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே காதல் பண்ண தெரியும், திருமணம் பண்ண தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். ஆனால் தன்னோட கஷ்டத்தை, குடும்ப கஷ்டத்தை நினச்சி பார்த்துட்டு, நம்ம அப்பா அம்மா நினச்சி பார்த்துட்டு, நமக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்காங்கங்கிறத நினச்சி பார்த்துட்டு 5 வருஷம் போயிட்டு அதே அனாதை நாட்டில் நாங்கள் போயிட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு, இப்படி கஷ்டப்பட்டு எங்களுக்கு வயசு 30,000. இந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா குடும்பத்துக்காக? வெளிநாடு போ, இந்த பொண்ணு வெளிநாடு போன மாதிரி தெரியல. அப்புறம் பெண் பிள்ளைங்களாம், இப்போ நாங்கள் ஆண் பிள்ளைங்க இருக்கோம், நாங்கள் ஒரு வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அப்பாவுக்கோ இல்லை ஒரு அம்மாவுக்கோ கால் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு முடியலை, எங்களுக்கு ஒரு ஃபீவர், ஒரு கோல்டு அப்படின்னாலுமே நாங்கள் வெளியில் காமிச்சிக்காம, எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க, அடுத்த மாதம் நான் உங்களுக்கு சம்பளம் அனுப்புகிறேன், உடம்பை பார்த்துக்கங்க அப்படிதான் நடுவர் அவர்கள் எங்கள் ஆண்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்க, நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி அப்படி எனக்கு சேர்த்து அனுப்புடா, அம்மாவுக்கு மட்டும் அனுப்பாத எனக்கு கொஞ்சம் சேர்த்து அனுப்பு. அதான் நான் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பரிவடத்தை நிறைய வாங்கிட்டு போயிடுறது. நம்மளை திண்டாட விடுறது, நம்மளாம் திண்டாட விடுறது. அப்புறம் வந்து அதுக்காக வெளிநாட்டுல போயிருக்கு நம்ம இருக்குது. அப்புறம் வயசாக அப்புறம் கல்யாணம் பண்றது. ஆமா, இப்போ வினோதனை வந்து தனியாவே வந்து ஒரு சிங்கிள் மேனாவே ஒரு ஆண் தான். அவரோட குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அண்ணன் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குன்னு. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணுக்கு பேச வரேங்கிறது போது நான் பாராட்டுறேன். பக்கத்து வீட்டுல இருக்க தெரியாம இருக்குமா கஷ்டம், டெய்லி போயிட்டு வந்துருக்கு. கண்டிப்பா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நடுவர் அவர்களே, கடைசி வரைக்கும் கருவுல இருந்து கல்யாணம் போற வரைக்கும் எங்க ஆண்கள் பிள்ளை தான். இன்னைக்கு வந்து
நம்மளோட பொம்பளை பிள்ளைங்கள பெண் பிள்ளை வரும், அப்பா இறந்துட்டாருன்னா வரும், வந்து ஒரே அழுகு, அப்பா எனக்கு 20 பவுன் தர்றேன்னு சொல்லியே தராம போயிட்டியே. அதான் அது மருமக கட்டிக்காரன் சுதாரிச்சிடும், மருமக கட்டிக்காரி அந்த சுதாரிச்சிடும். அது 20 பவுன் வித்து தானே உனக்கு நான் செலவு பண்ணி அப்படி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சியல் எடுத்துப்போம். குறிப்பா நடுவர் அவர்களே, இப்போ நீங்களும் ஒரு ஆண் தான், கடைசி வரைக்கும் உங்களுக்கு யார் இன்சியல் கூட வருது? அப்பா. அப்பா இன்சியல் தானே. இப்போ உங்களுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு யார் இன்சியல் கூட வரும்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவர். கணவர் தானே. இதுல இருந்தே தெரியுதா இல்லையா? ஆண் பிள்ளை தான், ஆண் பிள்ளை தான் என்று சொல்லி பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்றுமே ஆண் பிள்ளை தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண் பிள்ளைகளே அப்படின்னு நமக்கு மணிவண்ணன் அருமையாக பேசினாரு. இன்சியல் கூட இது மாதிரி ஒரு பின்னாடி வந்து நீங்கள் தான் போட்டுக்கிறியா, அப்பா பேரை தான் போடுறியா அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பெண்கள் என்ன வேணும் தெரியுமா? வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பாட்ட பரிவனை வாங்குற வரைக்கும் அப்பா பேரை பின்னாடி வரும். பரிவனை எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, 10 லட்சமா 20 லட்சமா நகை நாட்டு எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அங்கே போனால் வீட்டுக்கார பேர் பின்னாடி போயிடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பெண்கள் வந்து மாறிடுவாங்க, ஆண்கள் வந்து இல்லையா நம்ம எப்பவுமே குடும்பத்துக்காக தான் இருப்போம் அப்படின்னு அருமையாக பேசியிருக்காரு. அதுக்கு பதில் பேசுவதற்காக மகேஸ்வரி ஒரு பெண் பேச்சாளர் மேடையில் பேசுறது பெரிய விஷயம். எல்லாம் ஆம்பளை பிள்ளையா பேசுறான், இதுல உட்காந்து ஒரு பெண் பேச்சாளர் நானும் பேசுவேங்கிறத ஒரு பெரிய வெற்றி. அதனால மறுபடியும் வீட்டு நல்ல ஒரு கைத்தலை கொடுக்குறாங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழி தமிழே, நான் இறந்து போனாலும் மீண்டும் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, இருவணி பேச்சாளர்களே, இந்த கோவில் முழுவதும் ததும்பி வழியும் கலை நிகழ்ச்சி ரசிகர் பெருமக்களே, பெண் குழந்தை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பொங்கல் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம்னு சொன்னதும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா, நான் பேச போகிறேன், பார்க்க வாமான்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு தான் உடம்பு சரியில்லையம்மா, நீ நல்லபடியாக பேசிட்டு வான்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இந்த பெண்மகள் பேச போகிறத என்னோட ஒரு அம்மா பார்க்கலையே நான் கவலைப்பட்டேன். ஆனால் இந்த பெண்மகள் பேச போகிறத இத்தனை அப்பாக்களும் இவ்வளோ அம்மாக்களும் வந்திருக்கும் போது தான் தெரியுது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்போ எங்கள் தீர்ப்பு உங்கள் வாயில் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, நான் கூட நினச்சி ஏதோ குழுக்கள் பரிசுக்காக உட்காந்துருக்காங்களேன்னு. ஆனால் இப்போதான் தெரியுது மகேஸ்வரிக்காக தான் உட்காந்துருக்கேன் எல்லாரும். பரவாயில்ல. நடுவர் அவர்களே, எதிர்நிலை சொன்னாங்க, ஆண் பிள்ளை பிறந்தா சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சிங்கக்குட்டின்னு சொல்லி அப்போவே மனுஷன் இல்லை, உங்களை மிருகரிசத்தில் சேர்த்துட்டாங்க. இதே பெண் பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தேவையா உனக்கு? ஏன் சொல்லி மாட்டிக்கிறாங்க? பெண் பிள்ளை பிறந்தா என்ன சொல்கிறாங்க? வீட்டுக்கு மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு சொல்லி தெய்வத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இதுதான் எங்கள் பெண் பிள்ளை. இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு உறுதுணையா இருக்கும். ஆனால் பெண் பிள்ளை பிறந்தா பெரிய பரிசுன்னு சொல்லுவாங்க, அது நல்ல பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வாங்கி ஷோகேஸில் வச்சுக்கலாம். பெண் பிள்ளையை பிறந்தா அப்படி அழகா இருக்கும். ஆனால் ஆண் பிள்ளை பிறந்தா வைக்க முடியாது, அவன் மட்டும் உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவேன். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்குது நடுவர் அவர்களே, அந்த பெண் குழந்தை பிறந்ததும் அந்த அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, அந்த பெண் குழந்தை பிறந்தோனையுமே அந்த வீட்டில் எல்லா செல்வமுமே செழித்து வளரும். அதுதான் இந்த பெண் பிள்ளை. பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷம் நம்ம செட்டியார் வீட்டில். ஓகே, பரவாயில்ல, இனிமேல் நானும் மாறட்டும். பெண் பிள்ளை பிறந்தவனையும் அப்பா பாட்டு பாடுறாரு, எப்படி தெரியுமா? எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்ட பிறந்த மகளே, என் மகளே, நான் வாழ்வது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்து உதித்த உயிரில் கலந்தாய் என் உயிரே அப்படின்னு பாடுறாரு. இந்த ஆண் பிள்ளை பிறந்தா என்னமா பாட்டு பாடுறாரு? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இப்படிதான் பாடுறாங்க. என்று பிள்ளையோர் எங்குமோ பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய்
மகனே ஏன் பிறந்தாயோ. உண்மை அப்படிதான் பாடுவாங்க. இப்படிதான் நடக்குது. நடுவர் அவர்களே, பெண் பிள்ளை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தாயோட மகத்துவம் என்னங்கிறது. எப்படி தெரியுமா? ஒரு பெண் தாளாட்டுறா அப்படின்னா அவ மடியில தன்னோட குழந்தை தூங்குதுன்னு அர்த்தம். அதே ஒரு குழந்தை தாளாட்டுதுன்னா தன்னோட மடியில அம்மாவும் அப்பாவும் தூங்குறாங்கன்னு அர்த்தம். அது பெண் பிள்ளை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் மட்டுமே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். நடுவர் அவர்களே, ஆண்கள் உட்கார்ந்துல அவன் தாளாட்டுறது, அவன் உட்கார்ந்தா எங்க தாளாட்டுறது, அவன் துரந்து அடிக்கிறானே. பார்க்கடல்ல கடைந்து எடுப்பது அமிர்தம். அதை விட ஏதாவது சுவையான உணவு இருக்கா? எனக்கு தெரியல, நான் சொல்றேன். நடுவர் அவர்களே, பெண் மகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திங்கிற பாதி சாப்பாட்டை தின்னு பாதியும் திங்காமையும் இருக்கும். அந்த சாப்பாடை எடுத்து தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஊட்டும். அது அமிர்தத்தை விட சுவையா இருக்கும். அது பெண் பிள்ளை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த பிள்ளை தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போய் ஊட்டுமே தவிர இந்த ஆண்மகன்கள் என்னைக்குமே ஊட்டுறது கிடையாது. அவனுக்கு வைக்கிறதே பத்த மாட்டேங்குது, அப்ப ஊட்டு. நடுவர் அவர்களே, தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை நம்ம ஆண்மகன்கள் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. எப்படி தெரியுமா? திருமணத்திற்கு பிறகு மகளை தாரவாத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்மகன் என்ன பண்றாங்க? திருமணத்திற்கு பிறகு அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு தாரவாத்து கொடுத்துட்றாங்க. இவங்கன்னா பெற்றோருக்கு உறுதுணையா இருக்க போறாங்களா? அது மட்டுமா, அவர் அப்பா தன்னோட மகளை தூங்க வைக்கிறார். காலம் மீது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. அம்மா, நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட, உனக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும். திருமணத்திற்கு பிறகு உன்னோட கணவனை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், வயசான காலத்துல என்னையும் உன்னுடைய அம்மாவையும் பார்த்துக்கணுமா, அதனால நீ இப்பவே தூங்கிக்கம்மா அப்படின்னு ஒரு அப்பா சொல்றாருன்னா பெண் குழந்தை லாஸ்ட் வரைக்கும் நம்மளை நல்லபடியா பார்த்துக்கிற நம்பிக்கையில தானே சொல்லியிருப்பாங்க. நடுவர் அவர்களே, ஒரு பெண் 2 முறை தாயாகிறா. எப்படி தெரியுமா? முதலா தன்னோட குழந்தைக்கு அம்மாவா இருக்கா. இரண்டாவதா தன்னோட அம்மா அப்பா வயசான காலத்துல அவங்களுக்கு எல்லா தேவையான பணிவிடையும் செஞ்சு அவ அம்மாவா இருக்கா. நீங்க வெளிநாட்டுல வேணா பணத்தை கட்டுக்கட்டா அனுப்பலாம், ஆனா அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகள் அனைத்தும் செய்யறது என்னமோ அந்த பெண் பிள்ளையாக மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, எதிரிகளோ சொன்னாங்க, நாங்க அக்கா தங்கச்சிக்கு செய்யறோம், சீர்வரிசை பண்றோம், 10 லட்சம் கொடுக்குறோம். நீங்களும் சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, இவங்க சீர்வரிசை செய்யறாங்களே, அப்படி செஞ்சாலுமே அவங்க அதை ஃப்ரீயாவா செய்யறாங்க? என்னைய கேட்டா ஒரு சில ஆண்களை தவிர நான் இவ்வளவு உன் மகனுக்கு செஞ்சிருக்கேன், திருப்பி எனக்கு செஞ்சிடணுங்கிறது மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. யாருமே சும்மா ஒன்றும் செய்யறது கிடையாது. தன்னோட அம்மா கிட்ட நேராக ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. நான் இவ்வளவு உன் மகனுக்கு செஞ்சிருக்கேன், திருப்பி நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், கண்டிப்பா எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை கேட்டு வாங்கிடலாமா? ஐடியா கொடுத்துருச்சு. அப்படிதான் ஆண்மகன்கள் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, அது உங்களோட கடமை. அது மட்டுமா, அப்படியே இல்லைனாலும் அப்பா கிட்ட போயிட்டு நான் இவ்வளவு மகளுக்கு செஞ்சிருக்கேன், எனக்கு பட்டியோட திருப்பி தந்துறன்னு சொல்ற ஆண்மகன்களும் அதிகமா இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அங்க கொடுத்தா தானே வாங்க முடியும். அதுக்குதான் அந்த காலத்திலே சொன்னாங்க, அப்ப என்ன ஆத்தா என்ன ஒப்புக்கு தானடி, பாறாங்கல்ல பெத்து போட்டா பாசம் ஏதடி, பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா, தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா, வாய கட்டி வளர்த்த புள்ள மண்ணு கட்டி நிக்குதடி, வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி அப்படின்னு அந்த காலத்திலேயே சொன்னாங்களே. சம்சாரம் அப்ப என்ன அத்தா என்ன ஒப்புக்கு தானடி, அதையும் சொல்லிருங்க. சொல்லிட்டு சரி. நடுவர் அவர்களே, சேமிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த சேமிப்புல பெண்
குழந்தைங்கள்ட்ட நீங்கள் 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுங்களே, பத்திரமா சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை அம்மா கிட்டையும் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அந்த காலத்திலே பெண் பிள்ளைகிட்ட கொடுத்தா தான் பணம் 6 கூட 100 ஆகும்னு சொல்லியிருக்காங்களே. இந்த ஆண்மகன்கிட்ட கொடுத்து பாருங்க, தண்ணியா செலவு பண்ணுவாங்க. தண்ணியா செலவு பண்றது, தண்ணியா அடிக்கிறது, தண்ணியா அடிச்சுட்டு மூச்சத்துல கிடக்கிறது. உங்ககிட்ட உள்ளது முடிஞ்சிருவாங்க. நடுவர் அவர்களே, திருமணமான பிறகும் செருவாட்டு பணத்தை மாமனார் மாமியார் கணவனுக்கு தெரியாம தன்னோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க தெரியுமா? இந்த கூட்டத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க. தன்னோட அம்மா அப்பா வறுமையில இருப்பாங்க. வீடுகளுக்கு தெரியாம தன்னோட செருவாட்டு பணத்தை கண்டிப்பா அப்பா அம்மாக்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நடக்குதா? கண்டிப்பா நடக்குது நடுவர்களே, கேட்டு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. நம்ம செக் பண்ணுவோம். நடுவர் அவர்களே, அது மட்டுமா, ராகங்கள் பெயர்கள் இருக்கு, இசையோட ராகங்கள் பெயர்கள். அந்த ராகங்களுக்கு கூட நம்ம பெண் பிள்ளை பேர் தான். சிவரஞ்சனி, கல்யாணி, மனோகரி, கௌரி அப்படின்னு இந்த பெண் பிள்ளை பேர்கள் தான் இருக்கு. நடுவர் அவர்களே, போன வருடம் நந்தினிங்கிற ஒரு மாணவி 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தான். அவள்கிட்ட போயிட்டு, ஏம்மா இவ்வளோ மார்க் நீ வாங்கியிருக்கியே, எப்படிம்மா உன்னால் முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பதில் சொன்னது, எங்கள் அப்பா ஒரு தினக்கூலி, அதாவது அண்ணனைக்கு வேலைக்கு போய் அண்ணனைக்கு சம்பாதிக்கிறவர். அவர் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. நான் நல்லா படித்து இவ்வளோ மார்க் வாங்கினாதான் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் வருங்காலத்தில் நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்கிறானா, இப்படிப்பட்ட பெண் பிள்ளை தானே பெற்றோருக்கு உறுதுணையாக இருக்கும். நடுவர் அவர்களே, கொரோனா காலம் வந்தது. அந்த கொரோனா காலத்தில் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம். யாரும் எங்கேயும் போக முடியல வேலைக்கெல்லாம். அப்போ அரசாங்கத்திலேருந்து 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை ஒரு அப்பா வாங்குறாரு. வாங்கி நேராக மளிகை கடைக்கு போயிட்டு தன்னோட மகளுக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்கிக்கிட்டு, தன்னோட பேர பேத்திகளுக்கு தின்பண்டங்களை வாங்கிக்கிட்டு மகள் வீட்டுக்கு சைக்கிளே போகிறார். அப்படி போகும்போது போலீஸ்காரரு, எங்கே போகிறீங்க? ஐயா, என் மகளை பக்கத்துக்குள்ள தான் கட்டி கொடுத்துருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாதான் என்னோட மகள் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெரியவரை பார்த்தோன்னே அந்த போலீஸ்காருக்கும் மனசு தாங்கலை. ஏன்னா அவர் ஒரு பெண் பிள்ளையை பற்றிருப்பாரா, விட்டுட்டார். விட்டோடனே இவர் சைக்கிளை முதிச்சுக்கிட்டே மக வீட்டுக்கு போகிறாரு. தூரத்தில் அப்பா வரதான் மகள் பார்த்துட்டா. கடகடன்னு முடியாது, அப்பா அப்பா உங்களை தான்ப்பா நினச்சிட்டே இருந்தேன், என்னால் வர முடியலப்பா, பஸ்ஸெல்லாம் லாக்டவுனால ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறா. நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா, பேரம்பித்தெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு அந்த அப்பா கேட்குறாரு. கேட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னையும் அப்பா வாங்கிட்டு வந்த பையை எடுத்து மகள்கிட்ட கொடுக்குறா. மகள் அந்த பையை எடுத்துட்டு அடுப்படியில் கொண்டு வச்சுட்டு அவள் ஒரு பையை எடுத்தாண்டு அப்பாட்ட கொடுக்குறா. அப்பா அந்த பையை பிரித்து பார்க்குறாரு. அப்பாவுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் மாத்திரைகளும் அதில் இருக்குன்னா, இப்படிப்பட்ட பெண் பிள்ளை தானே பெற்றோருக்கு உறுதுணையாக இருக்கும். அதுக்கு தான் அந்த சொல்லியிருக்காங்க, உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என்னோட வயசான காலம் கூட எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இன்னொரு பிறவி, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அந்த ஜென்மத்தில் நான் உனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு அந்த அப்பா பெண் பிள்ளையை பார்த்தானே சொல்கிறாரு. ஆண் பிள்ளையை பார்த்தா சொல்கிறாரு. வேணா இன்னொன்று சொல்லுவார், அடுத்த ஜென்மம் தான் தயவுசெய்து நீ எனக்கு மகனாக பிறந்துடாடா அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லவே மாட்டார். எனவே பெற்றோருக்கு உறுதுணையாக இருப்பது பெண் பிள்ளை தான் என்று கூறி, நடுவர் அவர்களே, நீங்கள் ஆண் பிள்ளைக்கு தீர்ப்பு சொன்னீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் சந்தோஷப்படுவீங்க. பெண் பிள்ளைக்கு தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா, உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் மனைவி, உங்களுக்கு வரப்போகிற மருமகள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பெண் பாவம் பொல்லாதது. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தீர்ப்பை எங்களுக்கே தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மகேஸ்வரி ரொம்ப அழகா சூப்பரா பேசியிருக்காங்க. அருமையான பேச்சு. ஒரு பெண் இப்படி பேசுறது சாத்தியம் இல்லை. இது மேலே சும்மா நம்மளாம் ஒரு சாதாரண ஆளுது, நம்ம பெரிய பேச்சாளர் கிடையாது. நம்ம ஒரு பாரதி பாஸ்கரோ, நம்ம ஒரு கவிதா சவகரோ பெரிய பேச்சாளர் கிடையாது. உண்மையிலே அவங்களுக்கு ஈடா அருமையா பேசிருக்காங்க. ஒரு கைத்தட்ட கொடுங்க ஒழுங்காட்டி. அருமையான பேச்சு. உண்மையில ஒரு பெண் பேசுறது ரொம்ப சந்தோஷம். இது பேசுறது அருமையான பேச்சு, நல்லா பேசியிருக்காங்க. கடைசியா மிரட்டி வர போயிட்டாங்க, என்ன பயமுத்திட்டு போயிட்டாங்க. பெண் பாவம் கொள்ளாதது.
மருமகள் உங்களுக்கு நல்ல மருமகள் வரணும்னா நீங்க வந்து திருப்பி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு போட்டாங்க. அது வேற எனக்கு பக்கத்துன்னு இருக்கு. வரைக்கும் பயம் இல்லாம வந்துருச்சு, இப்ப பயம் ஆரம்பிச்சிருச்சு தீர்ப்பு சொல்லும் போது. அருமையா பேசுற மகேஸ்வரிக்கு நன்றி. இப்போ வந்து நம்ம ஆளுதான் இங்க இருக்கோம், அதற்கு தகுந்த தீர்ப்பு தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய ஆளுகள் நான் பெரிய சாலமன் பாப்பா இல்லை, நான் பெரிய ராஜா இல்லை. நம்ம ஆளுங்க இங்க நம்ம நடப்பு என்ன நடக்குது, நம்ம குடும்பத்துல நம்ம சுற்றத்தாறுல நம்ம இனத்துல என்ன நடக்குது அதை வச்சுதான் தீர்ப்பு சொல்ல போறேன். அதுக்கு மேல நமக்கு இப்ப நான் படிக்கவும் இல்லை, அதுக்கு மேல உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பெரிய பெரிய கதையை சொல்லி பெரிய பெரிய இதை சொன்ன யார் பணியில உட்கார வச்சுக்கிட்டு கதையை சொல்றாங்க. கதையை நல்லா இருக்க முடியுது, அந்த பரிசை வாங்கிட்டு போறோம் நாங்க பாட்டுக்குன்னு சொல்லி நீங்க அதனால டக்குன்னு முடிச்சிடுறேன். இப்ப நம்ம சமுதாயத்துல நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது, கணவன் மனைவி திருமணமா இருக்காங்க, மாசமா இருக்காங்க, தாய் 9 மாசம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த 10ஆம் மாசத்துல குழந்தை பிறக்க டயத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறக்க டயம் வரைக்கும் எப்படா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, எல்லாரோட இயக்கங்கள் என்னவா இருக்கும், எப்படா நமக்கு இந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, அந்த தாய்க்கு மட்டும் இல்லை, தகப்பனு அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்கும். 10 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா தேவையில்லை, எப்படியாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா தேவையில்லை அப்படிதான் நினைப்பு இருக்கும். ஒரு சிங்கிள் டிவி கூட யாருக்கும் ஒருத்தன் வாங்கி கொடுக்க மாட்டான் அந்த தகப்பன். அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்த அன்னைக்கு பாருங்க அவன் என்ன பாடுபடுறான்ட்டு. யார் வந்தாலும் இருந்தா பிரியாணி, யார் வந்தாலும் இருந்தா சாப்பாடு, என்னென்ன வேணுமோ அன்னைக்கு மட்டும் அவன் வாங்கிக்கலாம். அவ்வளவு தூரம் அவளை அந்த மன குளிர் அவனுக்கு இந்த ஆம்பளை பிள்ளையை கண்ட உடனே. நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், அதே பொம்பளை பிள்ளை பிறந்து வச்சுங்க அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, என்னடா பொம்பளை பிள்ளையா ரைட்டு, ஆனா வெறுக்க மாட்டேன், சரி பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிற ஒரு இதுல போயிடும். அதாவது 15 வயசு ஆகுது, ஆம்பளை பிள்ளைக்கு ஆகுது பொம்பளை பிள்ளைக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுல கணவன் அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் சண்டை போட்டு தனித்தனியா அவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க. அங்கேருந்து பையன் வருவேன், அம்மா என்னம்மா காப்பேஜ் கொடுக்கும் அப்படிம்பேன். ஏற்கனவே அம்மா சண்டை போட்டு பெரிய தலைவலி இருக்கும், தலைவலியா இருக்கும். வருவேன், அம்மா காப்பேஜ் கொடுமா, என்னம்மா உட்காந்துருக்க அப்படிம்பேன். ஏற்கனவே தலைவலியில இருக்க அந்த அம்மாவுக்கு இவன் வந்து மேற்கொண்டு தலைவலியை கொடுப்பேன். எப்போ 15 வயசுல. அதான் ஒரு பொம்பளை பிள்ளை உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வருது, அம்மாவையும் பார்க்கும் அப்பாவையும் பார்க்கும். என்னது 2 பேரும் எப்பவும் இல்லாம கொஞ்சம் சோகமா இருக்காங்களே, ஒரு மாதிரி நம்ம சண்டையாமா, 2 பேருக்கு சண்டையாமா அப்படின்னு எப்போ அம்மாட்ட வந்து கேட்கும். சண்டையா? ஆமாம்மா ஆமாம் இப்போ சொல்லுவோம். அம்மா சரிம்மா ஏம்மா சண்டை போடுற அப்பாவோட, சண்டை போடாதம்மா, நான் இருக்கனா இல்லையாம்மா, பையன் இருக்காது கல்யாணம் பண்ணிட்டு இல்லை சண்டை போடாதம்மா அப்படின்னா அப்பாவோட மனசை அப்படியே இழக வைக்கும். அம்மாட்ட போகும், அப்பா நல்ல வருமா, அவர் எவ்வளோ நமக்காகமா கஷ்டப்படுறாரு, நமக்காகமா உழைக்கிறார், ஏமா அவரோட போய் சண்டை போடுற அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லுவோம். அப்படியே அந்த சொல்லுலையே அந்த அம்மா மனசு இழகி போயிடும், அப்பா மனசு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதான் பொம்பளை பிள்ளை. அதனால பொம்பளை பிள்ளை தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்ப அப்பா எல்லார் அப்பாவும் பெரிய பணக்காரர் இல்லை, எல்லார் அப்பாவும் பெரிய ராயன் இல்லை, எல்லார் அப்பாவும் வசதி படைத்தவர்கள் இல்லை. ஒரு சில அப்பா வசதி படைத்தவர் இருப்பார்கள், அவர்களுக்கு பையனை எதிர்பார்க்காம ஒரு பொண்ணே இருக்கிறனால அதை கட்டி கொடுத்தாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா 170% அப்பாக்கள் கொஞ்சம் வறுமையில தான் இருக்காங்க. நம்ம ஒரு பையன் பிறப்பான், நமக்கு ஒரு பையன் இருக்கா, அவன் நம்ம சரியில்லாலும் பரவாயில்ல, நம்ம பையனாலும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படிங்கிற தைரியத்துல ஒவ்வொரு அப்பா 170% பேர் இருக்காங்க. அந்த 70% பேரையும் ஒரு பொம்பளை பிள்ளை நமக்கு இருக்கு, பெரிய பிள்ளையாரு கட்டி கொடுக்கணும். எதை வச்சு கட்டி கொடுக்குறது? இன்னைக்கு வேணா நம்ம கட்டி கொடுக்கலாம், அது சும்மா முன்னே கிடைக்கனாலும் அது எதனாலும் ஒன்று செஞ்சாதான் கட்டி 10 லட்சம் ரூபாயும் தேவைப்படுது. அந்த 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து மயனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கு போய் சொல்லி அது சம்பாதிச்சு அந்த பெண்ணை கட்டி கொடுக்கிற வரைக்குமே அந்த மகன் தான் அந்த அப்பாவுக்கு உதவுவானே தவிர பெண் பிள்ளைகள் உதவாது. அந்த ஒவ்வொரு மகனும் அந்த அப்பாக்களுக்கும் சரி அந்த பொம்பளை பிள்ளைக்கும் சரி அந்த அவன் அண்ணனா தெரிய மாட்டான், அந்த டயத்துல அண்ணனா தெரிய மாட்டேன், அவன் ஒரு அப்பாவை தான் தெரியுமா அந்த ஆம்பளை பிள்ளை. அதனால நம்ம சமுதாயம் நம்ம சூழலை எடுத்துக்கிட்ட ஆம்பளை பிள்ளைங்கிறது பெம்பளை பிள்ளை 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு
வீட்டுக்கு போயிடும். ஏன்னா சுச்சுவேஷன் சூழ்நிலை அப்படி இருக்கு. அதுக்கு நான் தப்பு சொல்லல, பொம்பளை பிள்ளை தப்பு சொல்லல, பொம்பளை பிள்ளை தப்பே சொல்லல. ஆனா அதோட சூழ்நிலை அப்படி இருக்கு. 20 வயசுக்கு மேல பொம்பளை பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போயிடும். அது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரலாம். அது வந்து இங்க தங்க முடியாது. தங்கினா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்க விட்டு முடியாது, அது மாதிரி பேச அளவுக்கு இங்க தங்க முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் கூழோ கஞ்சியோ இருக்கோ இல்லையோ தன் மகன் தான் அந்த அப்பா அம்மா கடைசி வரை காப்பாற்றுவான். அதனால பெண் பிள்ளை விட ஆண் பிள்ளையே பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இந்த காலத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால பெண்களால இவங்களை கோபப்பட வேண்டாம். இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்த வாய்ப்பு கொடுத்த நகரத்தா இலங்கை பேரை நண்பருக்கும் நன்றியை குறிப்பிட நன்றி, வணக்கம்.